ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே காலையில் காலையில் ஒரு 7 o'clock போல் ஏன் சேச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா செஞ்சுக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவைக்கு இந்த மாதிரி மசாலாலாம் வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரவை. அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கலக்கா போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கினா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிற தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்தோடனே ரவை போட்டு கிண்டி எடுத்துட்டா சூப்பராக ரவை மாவு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விட்டுடுங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடும். அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் இருந்துச்சு, அதை வச்சு சிக்கன் கோலா உருண்டை செஞ்சுட்டேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுக்கினேன்.